அங்கிட்டு ஒரு மெயின் ரோடு இருக்குது. கூகுள் மேப் இந்த ரோட்டை காட்டி விட்டுருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்கே வீரா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே விளாக் பண்ண போகிறோம்னா, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கருங்கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கம்ங்க. அதாவது 61 அடி உயரம் உள்ள சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் விளாக் பண்ண போகிறோம். அதோட ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் ட்ராவலிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம இப்போ போகிற கோவில் நேம் பார்த்திங்கன்னா நாகநாத ஆலயம். ஆனால் அந்த கோவில் வந்து ஸ்ரீ காளீஸ்வரி டெம்பிள் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவரம்பூர் பக்கத்தில் கூத்தாப்பர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், தமிழ்நாட்டிலே மிக உயரமான கருங்கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கம் இருக்கிற ஒரே இடம் இந்த கூத்தாப்பர் ஸ்ரீ காளீஸ்வரி டெம்பிள் தான். இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும்னா நீங்கள் கூகுள் மேப்பில் ஸ்ரீ காளீஸ்வரி டெம்பிள் கூத்தாப்பர் அப்படின்னு போட்டாவே உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்கும். நம்ம இப்போ திருவரம்பூர் போகிற அந்த பைபாஸ் ரோட்டில் தாங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த திருவரம்பூர் போகிற வழியிலேயே ஒரு சிவன் கோவில் ஒன்று, எறும்பீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குது. உங்களுக்கு அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து அதை விளாக் பண்ணி போடுறேன். இருங்க, அந்த கோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னும் 3.5 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ போகிற இங்கேருந்து நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு இன்னும் 3.5 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிற வரையும் வெயில் மண்டையை பொழந்துச்சுங்க. என்ட்ரு ஆனவுடனே சும்மா சிலுன்னு காற்று சூப்பராக வீசுதுங்க. ஏன்னா ரெண்டு சைடுமே பச்சை பசேர்னு தான் இருக்குது. இந்த கோவில் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், மகா காளீஸ்வரர் திருக்கோயில் செல்லும் வழி. இது உள்ளதாங்க. இன்னும் 1.4 கிலோமீட்டர் இருக்குங்க. கோவில்கிட்ட போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 600 மீட்டர் தான் காட்டுது. இந்த கோவிலுக்கு அவ்வளோவா பஸ் வசதி இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா காரில் அப்படி இல்லாட்டி 2 வீலரில் வாங்க. பஸ் வசதி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எங்கிட்ட போகுதுன்னு பார்ப்போம். ரோடு மேலே தான் போகுதா? இது உள்ள தான் போகுது. கோவில் இங்கே தான் இருக்கா? இருங்க, எதுக்கு எல்லாத்தையும் கேட்டுப்போம். இப்படி போயும் போகுது, ரோட்டு இப்படியும் போகுது. ஐயோ, ரோடு எங்கிட்டு போகுதுன்னே தெரிலங்களே. அந்த ரோடுன்னு தான் நினைக்கிறேன். இது ஏதோ ஷார்ட்கட்டாக தெரியுது. போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டில்? அது அங்கிட்டு ஒரு மெயின் ரோடு இருக்குது. கூகுள் மேப் இந்த ரோட்டை காட்டி விட்டுருச்சு. ஏன்னா இதுதான் கொஞ்சம் கிட்ட அப்படின்றனால இதை காட்டிடுச்சு. வா, கோவில் கிட்ட வந்தாச்சுங்க. செம்மையாக இருக்குங்க. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வர்றது. சூப்பராக இருக்குங்க. அப்பா, நேரில் பார்க்கும்போது தாங்க பயங்கரமாக இருக்குது. இந்த கோவில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு கோயிலை காட்டுறேன். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 54.4 அடி உயர ஸ்ரீ மகா காளீஸ்வரி
59 அடி உயர ஸ்ரீ மகா காளேஸ்வரர், அப்புறம் 61 அடி உயர ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலயம். தமிழ்நாட்டிலே இங்கே தாங்க இவ்வளோ உயரத்துக்கு 61 அடி உயரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி, அதாவது சிவலிங்கம் வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 பைரவர்கள் ஒரே ஆலயத்தில் அமர்ந்திருக்காங்க. வாங்க நம்ம கோவில் உள்ளே போய் உங்களை காட்டுறேன். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. கோவில் என்ட்ரன்ஸில் என்ட்ரு ஆகிறோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நமக்கு விநாயகர், லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே விநாயகர் இருக்கார். விநாயகருக்கு முன்னாடி ஒரு சின்ன நந்தி ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவில் என்ட்ரன்ஸ் முன்னாடி கோவில் அந்த சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி ஒன்று, மிகப்பெரிய நந்தி சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த நந்தியோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காலநந்தி தேவர். அவங்களுக்கு இங்கே ஒரு காலபைரவர் சிலை வச்சுருக்காங்க. உங்களுக்கு அந்த 61 அடி சிவலிங்கம் காட்டுறேன். இவர் தாங்க அந்த சிவலிங்கர், நாகநாதர், காளேஸ்வரர், இவங்க காளீஸ்வரி. இந்த சிவலிங்கத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 தலை கொண்ட நாகப்பாம்பு சிலை இருக்குது. இது கீழேயே ஒரு சின்னதாக ஒரு நந்தி சிலை வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு வேல் இருக்குது. இந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி தாங்க பைரவ சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த சிவலிங்கத்தோட லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மகா காளீஸ்வரி ஆலயம் இருக்குங்க. இவங்க தான் மகா காளீஸ்வரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தது எங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்கும். அதாவது இந்த மண்டபத்துக்கு கீழேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா 100 அடி ஆழம் தோணுனாவே தண்ணி கிடைக்காதான். ஆனால் 10 அடியில் இயற்கையான சூழலில் இயற்கையான தண்ணீரில் அந்த சிவலிங்கம் இருக்குது. நமக்கு அவங்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட போவோம். தண்ணியில் கால் போடாமல் சரிங்க சரிங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணிக்கு நல்லா இருக்க சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி ஆழத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையான நீர் மேடு, இயற்கையான நீர் ஊற்று நீரில் தான் இந்த சிவலிங்கம் இருக்கிறாரு. இந்த சிவலிங்கத்துக்கு எப்போ நம்ம இது இங்கே கீழே இறங்கி பார்க்க பர்மிஷன் இப்போ இல்லை. சிவராத்திரி டைமில் நம்ம இங்கே வந்தோம்னா நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த சிவலிங்கத்தை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது நம்ம உடம்புல சட்டை இல்லாமல் அங்கே இறங்கி அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஸ்ரீ மகா காளிங்க. ஸ்ரீ மகா காளி கோவில் உள்ள நுழைஞ்சோன்னு ரைட் சைடில் இருப்பாங்க. அவங்களோட சன்னதிங்க இது. இவங்க சன்னதிக்கு லெஃப்ட் சைட்லேயே ஒரு சின்னதாக ஸ்ரீ பாலமுருகன் சொல்லிட்டு முருகன் சிலை இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காளீஸ்வரி கோவில் பக்கத்துலேயே இங்கே சின்னதாக ஒரு காளி சிலை இருக்குது. அவங்க
பக்கத்தில் இன்னொருத்தவங்க சிலை இருக்குது. இவங்க பேர் என்னன்னு சரியாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில் கட்டி கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆச்சு. 2000 கட்டினதாக சொன்னாங்க. இந்த கோவிலோட ஓப்பன் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 to மதியானம் 12:30, ஈவினிங் 5 to 7. இந்த கோவில் தினமும் இந்த டைமுக்கு திறந்துருக்கும். நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைமுக்கு வரலாம். இந்த கோவிலுக்கு பஸ் வசதி அப்படின்னு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா பைக் அப்படி இல்லாட்டி காரில் வாங்க. இந்த கோவிலோட லொக்கேஷன் ஸ்ரீ காளீஸ்வரி டெம்பிள், கூத்தாப்பர் அப்படின்னு நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். இந்த டைம் நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு 61 அடி உயரம் உள்ள அந்த சிவலிங்கத்துக்கு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. அது பார்க்கவே நல்லாயிருக்கும். நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் வாங்க. மார்ச் 8ஆம் தேதி ஒரு ஈவினிங் 4 மணி போல். ஏன்னா 4 மணிக்கு மேலே தான் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.